வணக்கம், நான் தான் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பராக இந்த ரோட் சைடில் பண்ணுற இந்த காளான் கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது மஷ்ரூம் கறி. இந்த மஷ்ரூம் கறி வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி அப்படியே ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணாமல் சேம் மெத்தடில் அந்த டேஸ்ட் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் முழு தனியாக எல்லாத்தையும் வறுத்து பேஸ்ட்டை அரைச்சி அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் நீங்கள் இந்த இட்லி, சப்பாத்தி, தோசை, பரோட்டா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேங்காய் 3 நம்பர் அரைத்த தேங்காய், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, கரம் மசாலா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மிளகு பவுடர் சிறிதளவு, முழு தனியா 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், ஓல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முழு தனியா, சோம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இந்த மஷ்ரூம் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் என்ன பண்ணால் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு தேங்காவை அரைச்சி அப்படியே ஆட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த முழு தனியா, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வதக்குறோம். இந்த வெங்காயம் ஆட் பண்ண பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்கள் அப்படி வராமல் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் வதங்காமல் அப்படியே அரைச்சா அந்த லைட்டாக இனிப்பு தன்மை வரும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போது அது கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். திருப்பி இன்னொரு தாளிப்பு போட்டு இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுற டைமில் இன்னும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 2 விதமான ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கணும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி தாளிப்பு போட்டு அந்த மஷ்ரூம் ஆட் பண்ணி அரைச்ச பேஸ்ட்லாம் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடரும் தனியா பவுடரும் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். இந்த தனியா பவுடர் வந்து எப்பவுமே சவுத் இந்தியன் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தனியாத்தூள் அதிகமாக ஆட் பண்ணுவேன். அதே டைமில் மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெண்டுமே ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி ஆட் பண்ணியிருப்போம். எதுக்காக கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம டேரெக்டாக வெங்காய தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாத்தூள் அதிகமாக தேவைப்படும். இதே வந்து அரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்னஸ், அது இல்லாமல் அந்த தக்காளியோட அந்த புளிப்புத்தன்மை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக காரத்துக்கு வந்து ரெண்டுமே ஒரே அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாம் நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன பிறகு அரைங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு குக் பண்ணாமல் அப்படியே அரைச்சினா உங்களுக்கு வந்து அந்த கிரேவி டெக்ஸ்சர் கொடுக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு நீங்கள் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு அரைங்க. நீங்கள் இந்த மாதிரி மசாலா வீட்டில் பண்ணும்போது வந்து நீங்கள் சால்ட்டு போடாமல் நீங்கள் அப்படியே அரைச்சினா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன வேணும், உங்களுக்கு லைட்டாக அந்த டேஸ்ட் மாறும். ஸோ அதனால் சால்ட்டு போட்டு அரைக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி ஓரமாக வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இன்னொரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலை எல்லாமே தாளிப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் சோம்பு தேவையில்லை. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ சோம்பு வேண்டாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்ட பிறகு 1 டீஸ்பூன் அப்படி இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அதாவது பெரிய வெங்காயம் கட் பண்ணதில் எடுத்து வச்ச வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து சின்ன குவான்டிட்டிக்கும் ஒரு நம்பர் போடலாம். இதே வந்து பெரிய குவான்டிட்டி, அதாவது 2 கிலோ 3 கிலோ பண்ணும்போது இன்னும் அதிகமாக போடணுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக 2 நம்பர் ஏலக்காய், 2 நம்பர் லவங்கம், 2 நம்பர் பிரிஞ்சி இலை இப்படி போட்டால் மட்டும் போதும். ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். பர்டிகுலராக வந்து நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது அந்த ஆயில் லைட்டாக சூடான பிறகு வந்து தாளிப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து வதங்கியிருக்கோம் பச்சை மிளகாய் போட்ட பிறகு. அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்புறம் தனியா பவுடர், மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள். இப்போ வந்து இந்த மசாலா பவுடர்லாம் போட்ட பிறகு நல்லா குக் பண்ணும். தண்ணி ஆட் பண்ணி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஆயில் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து அந்த மசாலா குக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து இந்த லைட்டாக வீட்டில் நீங்கள் குக் பண்ணும் அந்த ஆயில் வந்த பிறகு நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். இந்த மஷ்ரூம் வந்து நிறைய பேர் வீட்டில் வாஷ் பண்ணும்போது வெறும் ரன்னிங் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுக்கு இருந்ததுன்னா அந்த டைமில்
கொஞ்சோண்டு மைதா மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ரன்னிங் வாட்டர் வாஷ் பண்ணால் அந்த மஷ்ரூம் நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மசாலாவோட போட்டு இந்த மஷ்ரூம் லைட்டாக அப்படி நல்லா சாத்தே பண்ணுங்கள். சாத்தே பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி, அந்த பேஸ்ட் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். இதே இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக ஸ்பைசஸ் லெவல் கம்மியாகும். இதுக்கு பிறகு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக தேங்காய் பால்னா இது நல்ல காரமாக இருக்கும்ல இப்போ அரைச்ச பேஸ்ட்டு. ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பால் ஆட் பண்ண நல்லாயிருக்கும். இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் சாப்பிடும்போது தேங்காவை அப்படியே அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் அப்படி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தேங்காவை இது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாலை மட்டும் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் குறைன்னு வீட்டில் எப்படி அரைக்கணும் உங்களுக்கு தெரியும். இந்த தேங்காய் வந்து நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டு அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. எடுத்த பிறகு இந்த மாதிரி மேலே திப்பி வருதில்ல, இதை வந்து நீங்கள் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கொதிக்க விடுங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணி செக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மசாலா அரைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்ம வீட்டில் மறந்துட்டோம்னா அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா இருக்காது. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதி வந்து இப்போ அந்த டெக்ஸ்டர் வந்து செமி கிரேவியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் போகும்போது செமி கிரேவியாக பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் உப்போட அளவு பார்த்துட்டு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி, இந்த மிளகு பவுடரும் கரம் மசாலா பவுடரும் இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த மிளகு பவுடரும் கரம் மசாலா பவுடர் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, லைட்டாக பிஞ்ச் மட்டும் போட்டால் மட்டும் போதும். அதிகமாக தெரிஞ்சால் அந்த ப்ரிப்பரேஷனோட டேஸ்ட் மாறிடும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த மஷ்ரூம் கறி ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரைஸோடு சாப்பிட்லாம். அதே டைமில் வந்து நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, பரோட்டா, பூரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.